Hi friends, you're watching waytobrightzone. இன்னைக்கு தினம் ஒரு அறிவியல் தகவல் பார்க்கறதுக்கு முன்னாடி பெர்மாஃப்ராஸ்ட்னா என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெர்மாஃப்ராஸ்ட் அப்படின்றது 0 டிகிரி செல்சியஸோ அல்லது உறைந்த நிலையில் இருக்கக்கூடிய நிலத்தை பெர்மாஃப்ராஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ தினம் ஒரு தகவல் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ராட்டிஃபர்னு சொல்லக்கூடிய ஒரு நுண்ணிய பலசெல் உயிரினம் 24,000 ஆண்டுகள் உறைந்த பனியில இருந்து உயிர்ப்பிக்கப்பட்டதா புதிய ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதற்கு முந்தைய ஆராய்ச்சியில் இந்த உயிரினம் 10 ஆண்டுகள் வரைக்கும் உறைந்த நிலையில் உயிர் வாழ முடியும்னு சொல்லப்பட்டிருந்தது. இந்த 100 புழுக்கள் ரவுண்ட்வார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 30,000 ஆண்டுகள் பிறகு பெர்மாஃப்ராஸ்ட்ல இருந்து புத்துயிர் பெற்றதா கண்டுபிடிப்புகள் இருக்கு. ஆனால் இது வரைக்கும் எந்த ராட்டிஃபரும் இவ்வளவு காலம் பெர்மாஃப்ராஸ்ட்ல சர்வை பண்ணதா தெரியல. மாலவினும் அவரோட டீமும் ரஷ்யா வடகிழக்கு சைபேரியாவில் உள்ள அலசியா ரிவர் பக்கத்தில் பெர்மாஃப்ராஸ்டில் ட்ரில் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் 1 மில்லிமீட்டருக்கும் குறைவான நீளமுள்ள ராட்டிஃபர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது உருகியதுக்கு அப்புறம் அதுக்கு உணவு கொடுத்ததும் அந்த ராட்டிஃபர் ஆக்டிவாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அதை ரீப்ரொடியூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிச்சு, இனப்பெருக்கம் செய்யவும் ஆரம்பிச்சிச்சு. இந்த ராட்டிஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசெக்ஷுவலி ரீப்ரொடியூஸ் ஆகும், அதாவது அதுக்கு பாலியல் துணை தேவையில்லை. அதுதான் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெல்லாய்ட் ராட்டிஃபர்ஸ் எந்த காலத்தை சேர்ந்ததுன்னு சோதனை செஞ்சு பார்த்ததில் 23,960 24,485 ஆண்டுகள் பழமையானதுன்னு தெரிய வந்திருக்கு. இது நன்னீர் சூழலில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம், அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட் ஆல் ஓவர் த வேர்ல்ட் இந்த உயிரினம். அது மட்டும் இல்லாமல் இது எந்த விதமான கடினமான சூழலையும் சர்வே பண்ண முடியும். குறைந்த ஆக்சிஜன், உணவில்லாமல் இருக்கிறது, அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும் போது பல ஆண்டுகள் நீர் இல்லாமல் இருக்கிறது மாதிரியான ரொம்பவும் சவாலான எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்லையும் சர்வே பண்ணக்கூடிய ஒரு உயிரினம் இது. உலகிலேயே கதிரியக்க எதிர்ப்பு திறன் கொண்ட உயிரினங்களில் இதுவும் ஒன்றுன்னு த நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையிலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.